பிஸ்மில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கணித்துகளிலே இன்று நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு சொன்னால், நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஓதக்கூடிய ஸலவாத்து இப்ராஹிமிய, அதாவது தொழுகையில் ஓதும் இல்லையா, அதனால் கிடைக்கக்கூடிய மாபெரும் அற்புதத்தை பார்க்க இருக்கின்றோம். மிகப்பெரிய அற்புதம் வாய்ந்த ஒரு சலாத். அதனுடைய பலன்கள் நமக்கு அனைத்தையுமே தரக்கூடியதாக இருக்கிறது. அது சம்மந்தப்பட்ட சம்பவத்தை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். புதிதாக வரக்கூடியவங்க கீழே பாருங்கள், சப்ஸ்கிரைப் சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும் கீழே சிவப்பாக. அதை தொட்டிங்கன்னு சொன்னால் ஒரு பெல் பட்டன் வரும். அதையும் தொட்டால் நம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் நாம் பதிவிடும் பொழுது உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். யா அல்லாஹ், யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு இதுபோல் பயன்கள் போடுவதற்கு ஆர்வமூட்டுகிறார்களோ அவர் அனைவருக்கும் நேர்வழி காட்டுவாயா, ஹிதாயத் தருவாயாக. அவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றுவாயாக. அவருடைய கஷ்டங்களை போக்குவாயாக. இம்மை மறுமையில் வெற்றி பெற்ற கூட்டத்திலே அவர்களையும் எங்களையும் ஆக்குவாயாக. ஆமீன். கணித்துக்குறிகளே, இன்ஷா அல்லாஹ் ஒரு முக்கியமான ஒரு சம்பவத்தை பார்க்க இருக்கின்றோம். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் ஓதுவது அனைத்து பாக்கியங்களையும் தரக்கூடியது. எந்த அளவுக்குன்னு சொன்னால், அல்லாஹு தஆலா புனிதமானவன், தூய்மையானவன். அவன் நாம் தான் அமல் செய்ய வேண்டும். அவன் எதுவும் செய்ய தேவை கிடையாது. ஆனால் அல்லாஹ்வே நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் ஓதுவதாக குர்ஆன் சொல்கின்றான். இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி. அல்லாஹும் அல்லாஹ்வுடைய மலக்குகளும் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் ஓதுகிறார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. விசுவாசிகளே, நீங்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் ஓதுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். அல்லாஹ் தான் செய்வதாக அந்த அளவுக்கு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அல்லாஹ்வுடைய மஹப்பத், அன்பு அவ்வளவு. அவன் படைத்த படைப்புகளிலே அல்லாஹ் தஆலா நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பை விட வேறு அன்பு எது யார் மீது கிடையாது. அவ்வளோ அன்பு வைத்திருக்கின்றான். அதனால தான் அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொன்னால், அல்லாஹுவே அவர் மீது ஸலவாத் ஓதுவதாக சொல்லி காமிக்கின்றான். ஆகவே அப்படிப்பட்ட இந்த ஸலவாத் என்பது நபி சொல்லி காமிக்கிறாங்க. யார் என் மீது ஒரு தடவை ஸலவாத் ஓதுறாங்களோ இல்லை அவர்கள் மீது அல்லாஹ் தஆலா 10 தடவை ஸலவாத் ஓதுகின்றான். எவ்வளோ பாருங்கள், அல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஒரு தடவை ஸலவாத் ஓதுனா அல்லாஹ் என்ன செய்யறானா 10 தடவை. அல்லாஹ் அக்பர். இப்போ நீங்கள் 100 தடவை ஸலவாத் ஓதுனா எத்தனை தடவை அல்லாஹ்வோட ஸலவாத் கிடைக்கிது உங்களுக்கு? 1000 தடவை. அதுக்கப்புறம் உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன பிரச்சனை? எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு அற்புதம் தான் ஸலவாத். ஒரு தடவை ஒரு சஹாபி கஅப் இப்னு உபை ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறேன், யா ரசூலல்லாஹ், நான் உங்கள் மீது ஸலவாத் ஓதிக்கிட்டு இருக்கேன், நான் எவ்வளோ ஸலவாத் ஓத அப்படின்னு கேட்குறான். 3ல் ஒரு பகுதி ஓதான்னு கேட்குறாங்க. நான் ஸலவாத் ஓதிட்டுருக்கேன், அதை அந்த ஓதக்கூடியதை 3ல் ஒரு பகுதி நான் ஓதக்கூடிய டைம், நான் இதுக்கான செலவிடக்கூடிய டயத்தில் 3ல் ஒரு பகுதி ஓதான்னு கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ விரும்பினா இதை விட அதிகமாக ஒன்றா இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறாங்க. உங்களுடைய இஷ்டம், ஆனால் இதை விட அதிகமாக ஒன்று நல்லா இருக்கும் அப்படிங்கிறாங்க. யாரை சொல்லலாம், அதை நான் பாதி, அதாவது என்னுடைய டயத்தில் பகுதி டயத்தில் அது மாதிரி ஸலவாத் ஓதுமான்னு கேட்கும்போது, உன் இஷ்டம், ஆனால் இதை விட அதிகமாக ஒன்றா ரொம்ப சிறப்புங்கிறான். யா அல்லாஹ், நான் என்னுடைய அந்த துவாக்களை எல்லாமே ஸலவாத்தே வைக்கட்டுமா, நான் ஓதக்கூடிய அனைத்தையுமே ஸலவாத் ஆக்கிட்டுமான்னு கேட்கும்போது, அப்படி செஞ்சின்னு சொன்னால் உன்னுடைய கஷ்டங்களை நீக்கும், உன்னுடைய துயரங்களை போக்கும், உன்னுடைய பாவங்களை மன்னிக்கும் அப்படின்னா. உன்னுடைய பாவங்கள்லாம் மன்னிக்கிறதுக்கு காரணமாக அமையும், உன்னுடைய கஷ்டங்கள்லாம் தீர்க்கிறதுக்கு காரணம் அப்படின்னா. ஆகவே இப்படிப்பட்ட உயர்ந்த, அதாவது இந்த ஸலவாத் அதிகமாக ஓதுவதாகப்பட்டது நம்முடைய அனைத்து கஷ்டங்களையும், நம்முடைய அனைத்து
துயரங்களையும் நீக்கி பரக்கத்தை தரக்கூடியது. அது எப்படி ஓதுறது? எந்த சலாத்து சிறப்பு? ஒரு தடவை நபிஸ்ஸலாத்து கேட்குற, யாரை சொல்லலாம், எப்படி உங்களுக்கு நாங்கள் சலாத்து சொல்கிறதுன்னு கேட்குறாங்க. இப்போ நபிஸ்ஸலாத்து இது வந்து திருமதி அவர்களுடைய ஹதீஸ். நபிஸ்ஸலாத்து அமைதியாக இருக்காங்க, ஒன்றுமே சொல்லலை. அப்போ சஹாபாக்கள் நினைக்கிறாங்க, நம்ம கேட்டு தப்பாக போச்சோ, நம்ம கேட்காமல் இருந்திருக்கலாமோ அப்படின்னு அப்படி நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அல்லாஹ்வின் புறத்திலிருந்து செய்து வருகிறது. எப்படி ஓத சொல்கிறா தெரியுமா? அல்லாஹ் சொல்கிறான், நமக்கு இது சலாத்தில் இதில் ஓதும் இல்லையா, தொழுகையில் அந்த சலாத், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா அலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா அலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா அலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா அலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். இதை இறைவன் புறத்திலிருந்து வந்த ஸலவாத். இதில் என்ன விசேஷம்னு சொன்னால், யா அல்லாஹ் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது உடைய சாந்தியும் சமாதானம் ஏற்படுத்துவாயாக. துவா தான் அது. எப்படின்னு சொன்னால், எப்படி நீ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நீ அந்த சாந்தியும் சலாத்தையும் கொடுத்தாயோ அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு கொடுப்பாயாக. எப்படி இன்னொரு அர்த்தத்தில் அல்லாஹ் பாரிக்கலா முஹம்மது சொல்கிறாங்களே, அது அர்த்தம் என்ன சொன்னால், யா அல்லாஹ் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அவருடைய குடும்பத்தார் மீதும் நீ என்ன செய்யணும்னு சொன்னால் அவருடைய பரக்கத்தை பாக்கியங்களை நீ கொடுப்பாயாக. எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் உடைய பாக்கியத்தை கொடுத்தாயோ அதே போல் பாக்கியத்தை கொடுப்பாயாக. இதுக்கு பேர் சலாத்து இப்ராஹிமிய. இந்த சலாத்துக்கு பேர் சலாத்து இப்ராஹிமிய. அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மீது அவங்களுடைய தொடர்போடு வரக்கூடிய சலவாத்து. அப்போது அதைத்தான் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்னு சொன்னால் ஓதிக்கிட்டு இருக்கோம். இதில் தொழுகையில் அது ரொம்ப உயர்ந்த சலவாத்து, சலாத்துக்குள்ளே ரொம்ப உயர்ந்த சலாத் சலாத் இப்ராஹிமிய. ஒரு பெரியார் குறிப்பிடுறாங்க, நான் ஒரு மஜ்லிஸுக்கு போயிருந்தேன். அந்த மஜ்லிஸில் நான் மக்களை பார்த்து கேட்டேன், நீங்கள் வந்து எவ்வளோ சலாத்து ஓதுறீங்கன்ட்டு. ஒருத்தர் சொன்னாங்க 100, 300, 500, 1000ன்னாங்க. அப்போது ஒரு பொண்ணு சொன்னாங்க, நான் வந்து 4000 சலாத்து இப்ராஹிமியை ஓதுறேன் அப்படின்னாங்க. என்ன காரணம் கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, எனக்கு ஏற்பட்ட பிரச்சனை இருந்தது, சொல்ல முடியாத பிரச்சனைலாம் இருந்தது, பண கஷ்டம் இருந்தது, பிரச்சனை இருந்தது. நான் இதை 4000 தடவை அப்படியே ஓதும் பொழுது என்னுடைய பிரச்சனையெல்லாம் தீர்ந்து எனக்கு என் வாழ்க்கை முழுவதுக்கு தேவையான அந்த உதவியும் செல்வ உதவியும் எனக்கு கிடச்சி அப்படின்னு சொன்னதாக குறிப்பிடுறாங்க. ஆகவே அன்பிக்கிறவர்களே, நிச்சயமாக இந்த சலவாத்துக்கு அவ்வளோ பெரிய பாக்கி இருக்கத்தான் செய்கிறது. ஏன்னு சொன்னால், நீங்கள் சலவாத்து ஓதும் பொழுது இப்போ அவங்க வந்து 4000 சலாத்து ஓதுனாங்கன்னு சொன்னால் எத்தனை அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்குது பாருங்கள். 4 × 10 40,000 ரஹ்மத் இறங்குச்சா. அப்போது மலக்குகள் அவர்களுக்காக துவா செய்கிறாங்க, பாவமன்னிப்பு தர்றாங்க. யாரெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாத்து ஓதுறாங்களோ அவர்களுக்கான நம்ம மலக்குகள் பாவமன்னிப்பு தர்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து வைக்கப்படுகிறது, அவங்க நமக்கான துவா செய்கிறாங்க. எவ்வளோ பெரிய பாக்கியம். ஆகவே அப்படிப்பட்ட இந்த பாக்கியெல்லாம் வரும் பொழுது நமக்கு அனைத்துமே சிறப்பாக கிடைக்கின்றது. ஆகவே அன்பிக்கிறவர்களே, அப்போ நம்ம வந்து இந்த சலாத்துல் இப்ராஹிமியாவை எப்படி ஓதுறது? இதை ஒரு மனிதர் எவ்வளோ பிரச்சனை சரிதான், எவ்வளோ பெரிய நோய் இருந்தாலும் சரிதான், தீராத நோய் அல்லது ஜின்னிஷத்தின் பிரச்சனை அல்லது செய்வினை எல்லாமே பார்த்தாச்சு ஹஜ்ரத், எதுவுமே எனக்கு சரியாக வரல, என்ன தான் செய்கிறது, எத்தனையோ பேர்கிட்ட போயிட்டேன், என்ன தான் செய்கிறது அப்படின்னா, உங்களுடைய கடைசி ஆயுதம் இதை வைத்துக்கொள்ளுங்கள். இதை இன்ஷா அல்லாஹ் நியத்து வச்சு ஓதுங்க. ஓதுன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய கிருபையில் முழுமையான முறையில் 100க்கு 100 என்ன செய்யணும்னு சொன்னால் உங்களுடைய அத்தனை பிரச்சனைகளுமே தீரும், கஷ்டங்கள் தீரும், செய்வனை தீரும், கடன்கள் தீரும். உங்களுக்கு நீ எதுக்கு நியத்து வச்சு ஓதுறீங்களோ அது கிடைக்கும். வேலையா, வருமானமா, செல்வமா, அனைத்துமே கிடைக்கும். அப்படிப்பட்ட உயர்ந்த சலவாத்தான் சலாத்துல் இப்ராஹிமிய. எப்படி ஓதுறதுன்னு சொன்னால், நீங்கள் இந்த ஓதும் பொழுது எடுத்துக்கிட்டு, பெண்களுக்கு சில சமயத்தில் அவர்களுக்கு வந்து மாத விலக்கு சமயம் வரும், இது ஓதலாம், தப்பு கிடையாது. தொழுகை மட்டும்தான் கூடாது, குரான் ஓதக்கூடாது. ஆனால் இது என்ன செய்யலாம், ஓதலாம். அப்போ உதவி செஞ்சுக்கோங்க. ஏன்னா தொடர்ந்து உதவி செஞ்சுட்டு வரும்போது திடீர்னு மாத விலக்கு வந்துடும். ஒரு மாதத்தில் 8 நாள் 7 நாள் வந்துடும் இல்லையா? அப்போ விடக்கூடாது. இந்த மாதிரி என்ன செய்ய சொன்னால், அப்போது நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் உட்கார ஒரு இடத்துல தனியாக வைத்துக்கொண்டு ஓத ஆரம்பிங்க. தஸ்பீ வைத்துக்கிட்டு என்ன செய்யுங்க சொன்னால், 4000 மொத்தமாக ஓத முடியுமான்னு சொன்னால் முடியாத பட்சத்தில் ஒரு குறிப்பிட்ட கணக்கு வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு 1000 அல்லது காலையில் 1000 அல்லது சாயந்தரம் 1000 அல்லது காலையில் 500 சாயந்தரம் உங்களுக்கு எப்படி முடியுமோ
அப்படி வைத்துக்கொண்டு அந்த 4000ங்கிற கணக்கு கொண்டு வந்துடுங்க. ஒரு 2 நாளில் முடித்தாலும் சரி, நான் 2 நாளில் 4000 முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அடுத்து இன்னும் 2 நாளில் 4000, இந்த மாதிரி 4000 என்ன செய்யுங்க முடிச்சுட்டு வரும்போது நீங்கள் ஒரு 40 நாள் முடிக்கிறதுக்கு முன்பாகவே இன்ஷா அல்லாஹ் மாபெரும் வெற்றியை பார்க்க முடியும். சில பேர் சொல்லுவாங்க, இது மாதிரி ஓதும்போது நல்லா ஓத முடியலை, பிரச்சனை இருக்குது, வயிற்றில் பிரச்சனை உண்டாகுது, மயக்கம் வருது. இதுதான் ஷைத்தானுடைய பிரச்சனை. ஷைத்தான் யாருக்கு ஷைத்தானுடைய இந்த ஊசலாட்டம் இருக்கிறதோ இல்லை செய்வன இருக்கிறதோ செய்ய விட மாட்டான். அதே மீறி செய்யணும். செஞ்சால் தான் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா நீங்கள் ஓத ஓத அல்லாஹ் ரஹமத் இறங்கிக்கிட்டே இருக்குது உங்கள் மேலே. அப்போ அல்லாஹ் ரஹமத் இறங்கும் போது ஷைத்தானுக்கு இங்கே வேலை என்ன வேலை? ஒரு வேலை இல்லையே, இப்போ ஓடித்தானே ஆகணும். அதனால் என்ன செய்யுங்க, தொடர்ந்து இது செய்யுங்களேன். இது மாதிரி செஞ்சுட்டு ஒரு கணக்கு வைத்துக்கொண்டு 4000 கணக்கு வைங்க. 4000 ஒரு நாளில் முடிக்கிற கஷ்டம். முடிஞ்சால் ஓகே அல்ஹம்துலில்லாஹ். இல்லாத பட்சத்தில் இப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து 500 1000 தான் ஒரு வருஷம், 4 நாள் செய்யும்போது அது 4000 ஆயிரும். அப்போ அது ஒரு கணக்கு 4000 திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இப்படியாக நீங்கள் என்ன செய்யணும் சொன்னால் போகணும். நீங்கள் வந்து ஒரு 40 நாள் கணக்கு வைங்க, 40 தடவை ஓதுவதற்காக. அதே சமயத்தில் அல்ஹம்துலில்லாஹ் உங்களுடைய தேவைகள் எல்லாமே இது இடையிலே முடிஞ்சுன்னு சொன்னால் அதை வந்து அவ்வளோ ஓத முடியாதுன்னா கூட டெய்லி ஒரு குறிப்பிட்ட அளவு ஓதிட்டு வாங்க, விட்டுறாதீங்க. என்னால் வந்து டெய்லி வந்து எனக்கு 500 ஓத முடியும் அப்படின்னா, இந்த உங்கள் தேவையெல்லாம் முடிஞ்சிச்சு, இந்த பிரச்சனைலாம் சரியாயிடுச்சு, நோயெல்லாம் நீங்கிருச்சு அப்படிங்கும்போது அது தொடர்ந்து உங்களால் ஓத முடியுமா? ஓத முடிஞ்சால் அல்ஹம்துலில்லாஹ். ஓத முடியாத பட்சத்தில் என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு நாளைக்கு இவ்வளோ என்ற ஒரு அமைப்பை வைத்துக்கொண்டு அதை விடாமல் ஓதிக்கலாம். குறைஞ்சபட்சம் 313 அந்த அமைப்பு, இல்லைன்னா 500 அப்படிங்கிறத காலை மாலை அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யுங்க ஓதிட்டே வாங்க. 313 குறைஞ்சபட்சம், சரிங்களா? இது எப்படியே ஓதின்னு சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்கள் வாழ்க்கையில் பார்க்க முடியும். அதனுடைய பரக்கத்தை பார்க்க முடியும். ஏன்னா எல்லா விதமான பரக்கத்தையும் தரக்கூடிய அல்லாஹ்வே உங்கள் மீது ஸலவாத் ஓதக்கூடிய, அல்லாஹ் ரஹமத் தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு சிறப்பான விஷயந்தான் இந்த ஸலவாத் இப்ராஹிமிய. எந்த ஸலாத்து ஓதினாலும் ரஹமத்து கிடைக்கும். ஆனால் இதுக்குன்னே விசேஷமாக இருக்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம அனைவரையும் கபூல் செய்வானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், நீங்கள் வந்து அல்லாஹ்விடத்திலிருந்து உங்களுடைய தேவைகளை நீங்கள் அடையணும்னு ஆசைப்படுறீங்க, உங்கள் கஷ்டங்கள் தீர ஆசைப்படுறீங்க. அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு நீங்கள் அடிபடுங்க. நம்ம என்ன செய்யணும் சொன்னால் 5 நேரம் தொழுகையில், அந்த நேரம் தொழுகை இதுவரை நீங்கள் தொழுகலை, நோக்கலை, இதுவரை நீங்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சீங்கன்னு சொன்னால் கஷ்டத்தில் மூடி இருக்கீங்க. நீ செய்ய வேண்டிய ஒரே வேலை தான், யா அல்லாஹ் நான் உன்னுடைய பாவமன்னிப்பு கிடைக்கின்றேன், பாவமன்னிப்பு தருகிறேன், உன் பக்கமே திரும்புகிறேன், அவ்வளோதான். அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹ், அவ்வளோதான். இது மட்டும் சொல்லிட்டீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் என்ன செய்வான், உங்கள் பாவங்கள் அனைத்தையும் மன்னிச்சிடுவான். உங்களை வந்து இதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த ஒரே ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் 5 நேரம் தொழுக ஆரம்பிக்கணும். சுன்னத்தான் நஃபிலான வாஜிபான தொழிலையும் விடாமல் தொழுகணும். முடிஞ்சால் தஹஜ்ஜத் இஷ்ராக் லுஹா அப்படின்னு தொழுதுக்கோங்க. முடிஞ்சால் குரானை ஓதிக்கங்க. காலை மாலை தஸ்பீஹாத்தை விடாமல் ஓதிக்கங்க. ஜக்காத்து கொடுங்க, ஏழைகளுக்கு தர்மம் செய்யுங்க. அது மாதிரி ரமலான் நோன்பை விடாமல் நோட்டு வாருங்கள். யாருக்கு ஹஜ்ஜு கடமையாக இருக்கோ ஹஜ்ஜு செஞ்சுருங்க. இந்த 5 கடமைகளை செய்வதற்கு நியத்து வச்சு செஞ்சுட்டு வாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அதுபோல் காலை மாலை தஸ்பீஹாத் குரானை ஓதிக்கிறது, கணவனுக்கு மனைவி செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்யுங்க, பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்யுங்க, உற்றார் உறவினர்களை சேர்ந்து வாழுங்க. உங்கள் கையை கொண்டும் நாக்கை கொண்டும் யாருக்கு எந்த விதமான துன்பத்தை லட்சிடாதீங்க. பாவங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். விபச்சாரம் செய்கிறது, குடிக்கிறது, போதைக்கு அடிமையாகிறது, வட்டி வாங்குறது, சூதாடுறது, கொலை, தற்கொலை, செய்வினை, மற்றவங்களுக்கு துன்பம் கொடுக்கறது, மற்ற பொருள்களை அபகரிக்கிறது, இதெல்லாம் விட்டு வெளியே வந்துடுங்க. ஏன்னா இதெல்லாம் உங்களுடைய அனைத்து நன்மையும் அவங்களுக்கு கொடுத்துரும். மறுமையில் எல்லாமே அவங்கள்ட்ட போய் சேர்ந்துடும். அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு பாவம் தான் இந்த பாவங்கள். நீங்கள் யாருக்காவது துன்பம் செஞ்சீங்கன்னு சொன்னால் போய் சேர்ந்துடும். இல்லைனா உங்களுடைய அமல்களை அழிக்கக்கூடிய, அல்லாஹ் பாதுகாக்கட்டும், அப்படிப்பட்ட மிகப்பெரிய பாவங்கள் இந்த பாவங்கள். இதை விட்டு வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு பாவமன்னிப்பு கேளுங்க. அது மாத்திரம் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன சொன்னால், துவா கபூலாக இருக்குது. இன்னொரு சிறப்பான விஷயம் என்ன சொன்னால், நீங்கள் நபி சொன்னாங்க நன்மை ஏவி தீமை தடுத்து கொண்டே இருங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் அல்லாஹ்வின் புறத்துலேருந்து வேதனை வரும். அதுக்கப்புறம் நீங்கள் அல்லாஹ்ட்ட துவா செய்யுங்க, அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான். அப்போது நன்மை ஏவி தீமையை தடுக்காட்டினா அல்லாஹ்ட்டேருந்து வேதனை வரும். அப்போ நன்மை ஏவி தீமை தடுத்தா நம்ம அல்லாஹ் என்ன செய்வான், நம்ம வேதனை விட்டு பாதுகாப்பான், நம்முடைய துவா கபூலாங்கிறது அர்த்தம். சரிங்களா? அப்போ என்ன செய்யணும் சொன்னால் நன்மை ஏவி தீமை தடுக்கும். அப்போ எப்படி நன்மை ஏவி தீமை தடுக்கிறது? நீங்கள் இது இந்த ஒரு வீடியோ பார்க்குறீங்க, இதில் நன்மை ஏவி தீமை தடுக்கிற விஷயங்கள்லாம் வந்துருச்சு. இது ஒரு 5 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஒரு 2 நிமிஷம் கூட ஆகாது, 1 நிமிஷம் கூட ஆகாது. இது மாதிரி செஞ்சுட்டே வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அந்த வேலையை செஞ்சுட்டீங்க. நன்மை ஏவி தீமை தடுக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் வந்துட்டீங்க. இது மாதிரி ஒரு நிமிஷம் நன்மையான விஷயங்களை நினைச்சிட்டிங்கன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கை கொஞ்சம் பிரகாசமாக இருக்கும். இதுவரை நீங்கள் செஞ்சதெல்லாம் போக ஒரு புதிய வாழ்க்கையில் நீங்கள் அடியெடுத்து வைப்பீங்க. அதே உங்களுடைய வெற்றி காரணமாக அமையும். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா இமயமர்களை வெற்றி பெற்ற கூட்டத்தில் என்னையும் உங்களை ஆக்குவானாக. குரானை கொண்டு எல்லா பிரச்சனைக்கும் என்ன தீர்வுங்கிற நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்க விரும்பினீங்கன்னா கீழே பாருங்கள், கேபி தமிழ் பேன் இருக்கும்.
அது தொட்டிங்கனாவே இந்த அனைத்து வீடியோ வந்துடும். உள்ளே பண்ணி சொன்னால் இன்ஷா அல்லா எல்லா பிரச்சனைக்கும் என்ன எடுத்துகிட்டு நம்ம போட்டிருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். அது மாத்திரம் இல்லாமல் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய ஒரு ரகசிய திக்ரு நம்ம யார் தஹஜ்ஜுத் தொழுகிறாங்களோ அவங்க நம்ம கற்றுக் கொடுக்குறோம். அப்படி தஹஜ்ஜுத் தொழக்கூடியவங்க இல்லை தொழுன்னு நியத்து வைக்கக்கூடியவங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் என் நம்பருக்கு பேசி அனுப்புனா உங்களுக்கு அந்த குரூப்பில் நினைச்சு அந்த திக்ரை கற்றுத்தரேன் இன்ஷா அல்லாஹ். அது அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறக்கூடியதாக, நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பாரில் அமரக்கூடியதாக, நபியை கனவிலும் திக்ரிலையும் பார்க்கக்கூடிய பாக்கி தரக்கூடியதாக இருக்கிறது இன்ஷா அல்லாஹ். பல பேர் அனுபவிச்சுட்ருக்காங்க. அதாவது இறைநேசல் செஞ்ச ஒரு ரகசிய திக்ர். ஆகவே அப்படிப்பட்ட திக்கில் ஜாயின் பண்ணுறதுக்கு என்னுடைய நம்பர் 9976841855 99768 41855. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்புங்க இன்ஷா அல்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ் கபூல் செய்வானாக.